ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिसिद्धान्त सारस्वती नामिने वृषभानुदेवी दैताय कृपाप्तिये कृष्ण संबंध विज्ञानदायिने प्रभवे नमः। माधुर्योज्जल प्रेमात्य श्रीरूपानुग भक्तिता श्री गौर करुणा शक्ति विग्रहाय नमोस्तुते। नमस्ते गौरवाणी श्रीमूर्तये दीनदारिणे रूपानुगतात्त सिद्धांत दंडहारिणे नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல நம்ம 3ஆம் ஸ்கந்தம் 12வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துல குமாரர்கள் மற்றும் பல்வேறு தேவர்களுடைய படைப்பை பற்றி சொல்லியிருக்கு. அப்போ நம்ம போன சத்சங்கத்துல பாகவத வகுப்புல பார்த்தோம், பிரம்மாட்டிருந்து குமாரர்கள் வந்தாங்க. பிரம்மாட்டிருந்து முதல்ல 4 குமாரர்கள். இந்த குமாரர்களுக்கு பிரம்மா இந்த குமாரர்களை சிருஷ்டிப்பு பண்ணிட்டு இந்த குமாரர்கள்ட்ட சொன்னாங்க, நீங்க சந்ததிகளை உற்பத்தி பண்ணுங்க. ஆனா அவங்களுக்கு அதுல ஆர்வம் இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, தவம் செய்யறதுக்காக காட்டுக்கு போயிட்டாங்க. அப்ப பிரம்மாவுக்கு கோபம் வருது, பயங்கரமான கோபம் வருது. அந்த கோபத்தை அவரால் கட்டுப்படுத்திக்க முடியல. அந்த கோபம் எப்படி வருதுன்னா, 2 புருவத்துக்கு மத்தியில நம்ம கோபம் வரும்போது அப்படி புருவம் எல்லாம் மேல தூக்கி கண்ணெல்லாம் செவந்து அந்த கோபத்தோடைய வெளிப்பாடு முகத்துல தெரியும். நம்ம கோபம் வரும்போது அந்த கோபத்தோட வெளிப்பாடு எப்படி இருந்துதான், பிரம்மாவுக்கு கோபம் வரும்போது அது 2 நிறம் கலந்து, ஒன்று நீல நிறம், இன்னொரு சிகப்பு நிறம். நீல நிறம் அறியாமை குறிக்கிறது, தமோ குணம். சிகப்பு நிறம் ரஜோகுணம். சிகப்பு ரஜோகுணத்தை குறிக்கக்கூடியது, நீலம் தமோ குணத்தை குறிக்கக்கூடியது. அப்ப பிரம்மா தன் கோபத்தை கட்டுப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரு. அதையும் மீறி ஒரு புருவத்தின் மத்தியில அந்த கோபம் வருது. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் ருத்ரா. ருத்ராங்கிறது சிவபெருமானுடைய இன்னொரு எக்ஸ்பான்ஷன், ருத்ரா. அப்போ பிரம்மாவுக்கு கோபம் வந்த பொழுது அவருடைய புருவ மத்தியிலிருந்து நீலம் சிகப்பும் கலந்த ஒரு நிறம், நீலமும் சிகப்பும் கலந்த ஒரு நிறத்துல ஒரு குழந்தை வெளியே. அது வரும்போது பயங்கரமான அழுக, கதறி அலறும் அந்த குழந்தை. அதான் நம்ம படிச்சோம். என்ன படிச்சோம்? ருத்ரன்னாலே கதறுவது, கதறது, கதறி அழுவதுதான் ருத்ரன். ஒரு நிமிஷம். ருத்ரன் என்ன பண்ணாரு? கதறி அழுத. தியா நிகிரக மனோபி ப்ருவோ மத்யத் பிரஜாபதே சத்யோ ஜாத தன்மன்யு குமாரோ நீலலோச்சனா நீலலோகிதா நீலலோகிதா. Although he tried to curb his anger, it came out from between his eyebrows, and a child mixed blue and red was immediately generated. அந்த கோபத்தை கட்டுப்படுத்திக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கூட அவர் புருவ மத்தியிலிருந்து ஒரு நீலமும் சிகப்பு நிறத்துல கலந்த ஒரு குழந்தை வெளியே வருது. அந்த குழந்தை வெளியில வந்தோன்னு என்ன பண்ணிடுது? சவைருரோத தேவானா பூர்வஜோ பகவான் பவ நாமானி குரு மே தாத ஸ்தானானி ச ஜகத்குரு. After his birth, he began to cry, "Oh destiny maker, teacher of the universe, kindly designate my name and place." அந்த குழந்தை பிரம்மாவை பார்த்து சொல்லுது, எல்லாருடைய விதியும் தீர்மானிக்கிறவரே, இந்த உலகத்துக்கே ஆச்சாரிய குருவா இருக்கிறவரே, என்னுடைய இலக்கு என்ன, என்னுடைய பேர் என்ன, நான் எந்த இடத்துல இருந்து வந்திருக்கேன், நான் எங்க போகணும், என்னுடைய செயல் என்ன அப்படின்னா அந்த குழந்தை கேட்குது.
इति तस्य वच पद्मो भगवान् परिपालयन् अभ्यदद्भद्रतया वाच मारोदिस्तत् करोमि ते. The all-powerful Brahma, who was born from the lotus flower, pacified the boy with gentle words, accepting his request and said, "Do not cry, do not cry. I shall certainly do as you desire." அப்போ பிரம்மா வந்து பகவானுடைய நாபிலிருந்து வரக்கூடிய தாமரை பூலேருந்து தோன்றியவர். அவர் வந்து ரொம்ப அழகான வார்த்தையால அந்த குழந்தைய அமைதிப்படுத்துறாரு. அந்த குழந்தைகிட்ட அமைதிப்படுத்துறாரு, வேண்டிக்கிறாரு. குழந்தை, குழந்தை நீ அழாத, அழாத, நீ வந்து அழாத, குழந்தை நீ அழாத, உனக்கு என்ன ஆசை விருப்பமோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய சமாதானப்படுத்துறாரு. எப்படி ஒரு அப்பா வந்து குழந்தை அழும்போது அந்த குழந்தைய சமாதானப்படுத்துமோ, அது மாதிரி ருத்ர கரையும் போது ருத்ர வந்து அப்படியே பயங்கரமா கரையிற அழுற. அப்போ பிரம்மா வந்து சமாதானப்படுத்துறாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? யத் அரோதிசுர ஸ்ரேஷ்ட சோத்வேக இவ பாலக ததஸ்துவம் அபித் அஸ்யந்தி நாம்னா ருத்ர இதி பிரஜா. அதுக்கப்புறம் பிரம்மா அந்த குழந்தைய பார்த்து சொல்றாரு, ஓ சீப் அமாங் த டெமிகாட், நீங்க மகாதேவன், சீப் அமாங் த டெமிகாட். ருத்ரா மீன் லார்ட் சிவா மகாதேவன். யூ ஆர் த சீப் அமாங் த டெமிகாட். யூ ஷால் பி கால்ட் பை த நேம் ருத்ரா. ஓ மகாதேவா, தேவர்களே உயர்ந்தவரே, உங்களை எல்லாம் ருத்ரன்னு சொல்லுவாங்க. ஏன் ருத்ரன்னு சொல்லுவாங்க? by all people because you have so anxiously cried. அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு அழற. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமே, என்னுடைய பேர் என்ன, என்னுடைய வேலை என்ன, என்னுடைய இடம் என்ன அப்படின்னு அழற. அவ பாருங்க, ருத்ரன் வந்து தன்னை உணர்வதற்காக அழற. நம்ம எல்லாம் நம்மளை மறந்து அழுதுட்டு இருக்கோம். நம்மளும் அழறோம், நம்மளுடைய உண்மையான நிலையை மறந்து அழுதுட்டு இருக்கோம். நம்மளை இந்த பௌதிக உடலோட அடையாளப்படுத்திட்டு, நான் இந்த உடல், இது எனக்கு சொந்தம், இது என்னுடைய மனைவி, என் கணவன், என் குடும்பம், என் வீடுன்னு சொல்லி அந்த பற்றுதலால வரக்கூடிய இன்ப துன்பத்தினால நம்ம சந்திச்சுட்டு அதனால வரக்கூடிய விளைவுனால அழுதுட்டு இருக்கோம். சிலர் பௌதிக தேவைக்காக அழுகுறாங்க, சிலர் பௌதிக வசதிக்காக அழுகுறாங்க, சிலர் பௌதிக துன்பத்தினால அழுறாங்க. இந்த மாதிரி சோ மெனி ரீசன், நிறைய அழுகை இருக்கு. நிறைய பேர் இந்த உலகத்துல அழுகுறாங்க. அரசியல்வாதிக்கு பதவி போயிருமோன்னு அழுதுட்டு இருக்காரு, பதவி போயிட்டா அழுவாரு. சினிமா நடிகருக்கு அந்த அந்த படம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அழுதுருவாரு. பசங்க பரீட்சையில ஃபெயிலானா அழுதுருவாங்க. வியாபாரத்தில் நஷ்டமான அழுவாங்க. இந்த மாதிரி அழுகை வந்து நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒண்ணா இருக்கு. ஆனா எதுக்காக அழுகணும்? இங்க ருத்ரன் எதுக்காக அழுறாரு? நான் யாரு, என்னோட உண்மையான அடையாளம் என்ன, நான் என்ன செய்யணும், என்னோட இடம் என்ன, அதை தெரிஞ்சுக்கிறது. சோ ஆன்சியஸ், அந்த ஆன்சியஸ்லி கிரை, அது அந்த அந்த ஆர்வத்தினால் அலறாரு. அவர் பிரம்மா என்ன சொல்றாரு? இந்திரியாணி அசுர் வியோம வாயுர் அக்னிர் ஜலம் மஹி சூரிய சந்திரஸ்தபச்சைவ ஸ்தானானி அகரே கிருதானித்தே. ஓ மை டியர் பாய், I have already selected the following places for you, your residence. ஓ என் அருமை புதல்வனே, குழந்தை, நீ போய் இருக்கிறதுக்கு ஏற்கனவே இடம் தயார் பண்ணிட்டேன். உனக்கு வந்து நான் இடம் தயார் பண்ணி வச்சுட்டேன். எங்கெல்லாம் போயிருக்கலாம்? The heart, the senses, the air of the life, the sky, the air, the fire, the water, the earth, the sun, the moon and austerity. இந்த இடத்துல எல்லாம் ருத்ரன் இருக்க. எங்கெல்லாம் கோபம் இருக்கு? இதயத்துல கோபம் வரும், புலன்கள்ல கோபம் வரும், அப்புறம் இயற்கையில நிறைய கோபம் வரும். காற்று கோபத்தினுடைய வெளிப்பாடு, ஆகாசம், வாயு, நெருப்பு, நீர், நிலம், சூரியன், சந்திரன், தபம், இங்கெல்லாம் வந்து கோபத்தை வெளிப்படுத்த முடியும். அப்ப ருத்ரன், இதெல்லாம் ருத்ரனுடைய பிரதிபலிப்பு. இதயத்துல வந்து கிருஷ்ணா என்ன சொல்றாரு பகவத்கீதையில? தியாயதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேசு பஜாயதே சங்கா சஞ்சாயதே காம காம குரோதோ விஜாயதே குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகா ஸ்ருதி விப்ளமா ஸ்ருதி விப்ளம் புத்திநாசோ புத்திநாசோ வினசதி. ஸோ பகவான் என்ன சொல்றாரு? இதயத்துல வந்து கட்டுக்கடங்காத பௌதிக ஆசை. ஒருத்தர் இதயத்துல வந்து கட்டுக்கடங்காத பௌதிக ஆசை எழும்போது அந்த நிறைவேறாத ஆசைனாவும் கோபமா மாறும். அது புலன்கள்ல வெளிப்படும். முதல்ல கட்டுக்கடங்காத பௌதிக ஆசை வந்து கோபமா மாறும். அந்த கோபம் எதுல வெளிப்படுது? புலன்கள்ல வெளிப்படுது. அப்போ
இதெல்லாம் ருத்ரனுடைய வெளிப்பாடு. ருத்ரம்னா அப்படி கரை அழுவது, அந்த அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த கோபத்தோடைய வெளிப்பாடு. கோபம் எப்படி வருது? கட்டுக்கடங்கா ஆசை நிறைவேறாம போகும்போது அது புலன்களால வெளிப்படுது. அப்புறம் இந்த பஞ்சமகா பூதம் இருக்கு இல்லையா, அதுலயும் வெளிப்படும். பயங்கரமான பூகம்பம் வரும், அது ருத்ரனுடைய வெளிப்பாடு. நெருப்புக்கு அதீத சக்தி உண்டு, அது ருத்ரனுடைய வெளிப்பாடு. குளிர், சந்திரன், சந்திரனால குளிர் அதிகமாகும், அது ருத்ரனுடைய வெளிப்பாடு. சூரியனால உஷ்ணம் அதிகமாகும், அது ருத்ரனுடைய வெளிப்பாடு. அப்ப இங்க எல்லாம் ருத்ரன் இருக்க, ருத்ரன் இருக்க. சோ இந்த மாதிரி பிரம்மா வந்து இந்த இடங்கள்லாம் ருத்ரனுக்கு கொடுத்தாரு. சோ இப்படி இந்த கோபம்ங்கிறது கட்டுப்படுத்த முடியாத ஒண்ணா இருக்கு. பிரபுபாதர் வந்து பொருளுரையில அழகா எழுதினார். பிரபுபா பொருள் என்ன சொல்லியிருக்காரு, ரொம்ப அழகா எழுதியிருந்தார். And the Rudra principle is exhibited by persons who are not engaged in devotional service of the spirit of Godhead. The anger person fell down from the peak of his proved position. பாருங்க, யாருனால கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது? யாரால பக்தி தொண்டுல தொடர்ந்து ஈடுபடலையோ, பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்யாதவங்க, பக்தி மார்க்கத்துக்கு வராதவங்கனால இந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. அப்படி இருக்கும்போது இப்ப என்னென்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல பக்தர்களாலேயே கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. பக்தர்களாலேயே கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத போது பக்தர் அல்லாதவங்களை பத்தி சொல்ல என்ன இருக்கு? நம்மளும் பக்தி தொண்டை பயிற்சி பண்றோம், வேற ஆல் பிராக்டிசிங் டிவோட்டி. பயிற்சி பண்ணிட்டு இருக்கிற பக்தர்களாலேயே கோபத்தை கட்டுப்படுத்த முடியலையே, அப்ப சாதாரண ஜனங்களை பத்தி என்ன சொல்றோம்? அதனால இந்த தபம் பண்றவங்க கூட கோபம் ஏற்படும். இந்த தபத்தினுடைய வெளிப்பாடு என்னது? தன்னை இறைவனோடு ஒன்றாக நினைத்துக்கொள்ளும். ஓ, நான் இந்த உடல் இல்லை, தேவையில்லாம இந்த உடல் எடுத்துனேன், இப்ப இந்த உடலை விட்டுட்டா நானும் அந்த பிரம்மம் ஒன்னாயிருவோம். இது கூட பக்தி மார்க்கத்துல இல்லாதவங்கனால அந்த ஞானிகள், மாயாவாதிகள், அருவவாதிகள், பிரம்மவாதிகள் அடையக்கூடிய நிலைகள். ரைட்? சோ அதனால இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த கோபத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். கோபத்திலிருந்து வெளியில வரணும் அப்படின்னா நம்ம பக்தி தொண்டை பயிற்சி பண்ணணும். சரி, பக்தி தொண்டு பயிற்சி எப்ப சாத்தியமாகும்? பக்தி தொண்டோடைய மகிமை என்ன? தூய பக்தி தொண்டு, பக்தி தொண்டுடைய மகிமை, இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்னா நம்ம ஆச்சாரியனுடைய திருவடிகளை சரணம். பேரளவான பக்தினால கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. இன்னைக்கு பாருங்க, சமுதாயத்துல நிறைய பக்திமான்கள்லாம் பார்க்கலாம். காலையில எந்திரிச்சு கோயிலுக்கு போவாங்க, கோயிலை சுத்தி சுத்தி வருவாங்க, நிறைய பக்திமான்கள்லாம் இருக்காங்க. ஆனா அவங்களால கோபத்தை கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. ஆசையை கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? அவங்க வந்து அதிகாரப்பூர்வமான அங்கீகரிக்கப்பட்ட ஆச்சாரிய சம்பிரதாயத்திலிருந்து வரக்கூடிய ஆச்சாரியரை ஃபாலோ பண்ணல. அப்போ சாஸ்திரத்துக்கு உட்பட்ட பக்தி, அது வந்து பயிற்சி கொடுக்கப்பட்ட பக்தி. அந்த பக்தியை நம்ம ஒழுங்கா பயிற்சி பண்ணால் அல்லாது நம்ம காம குரோதங்கள்ல இருந்து விடுபட முடியாது. இன்னைக்கு மக்களுக்கு பக்தி எல்லாம் இருக்கு, கோயிலுக்கு போறாங்க, சாமி கும்பிடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா கோபத்தை வெல்ல முடியல, காமத்தை வெல்ல முடியல, அறியாமை வெல்ல முடியல. காரணம் என்னன்னா, அவங்க பக்தியில பௌதிக ஆசை கலப்படம் இருக்கு. பௌதிக ஆசை, பௌதிக எதிர்பார்ப்பு, புலன்பத்துல நாட்டம், இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்களும் ஈடுபடுறாங்க. அவங்களுடைய பக்தி வந்து உண்மையான பக்தி இல்லை. அப்போ நாம கூட பக்தியை பயிற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன் நம்மளால கோபத்தை கட்டுப்படுத்த முடியல? ஏன்னா நம்ம அதிகாரப்பூர்வமான ஆச்சாரியர் சொல்லி கொடுத்த பக்தியை செஞ்சாலும் நம்ம வந்து இந்த முழுமையா அதில் ஈடுபடும். அந்த பக்தியோக நெறிமுறைகளை ஆச்சாரியர் சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம கடைபிடிக்கணும். அப்போ நம்மள மாதிரி உள்ளவங்க பயிற்சி பண்ணக்கூடிய பக்தர்களுக்கு வந்து பிரபுபாதர் ரொம்ப அழகா இந்த இயக்கம், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பிரபுபாதர் ஏற்படுத்தி கொடுத்து, இங்க எப்படி வந்து பகவத்கீதை, பாகவதெல்லாம் படிச்சு நம்ம வந்து இந்த முக்குணத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில வரும் இல்லையா? ஒரு கோபம் ஏன் வருது? அர்ஜுனன் கேட்கிறார் கிருஷ்ணர்கிட்ட, கிருஷ்ணா கிருஷ்ணா நான் வந்து தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பாவம் செஞ்சிடக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா அதே மீறி நடந்துருதே, நான் அதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அனிக்கேயம், நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதே மீறி நடந்துருதே, என்ன காரணம்? அப்ப பகவான் சொல்றாரு, காமேஷ குரோதேஷ ரஜோகுண சமுத்பவ மகாசனோ மகாபாப்மா மித்தேரிக வைரினம். அது வந்து காமமே அதுக்கு
கட்டுக்கடங்காத ஆசை, காமமே அதுக்கு காரணம் அர்ஜுனா. இந்த காமம் கோபம் எதனால் ஏற்படுது? ரஜோ குண சமுத்பவ. ரஜோ குணத்தினால காமம் கோபம் ஏன் ஏற்படுது? ரஜோ குண சமுத்பவ. இவன் தான் உன் எதிரி. இந்த கோபம் தான் உன் எதிரி, இந்த காமம் தான் உன் எதிரி. அதனால இந்த எதிரி கிட்ட ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு கிருஷ்ணா சொல்லித்தர. அப்போ இந்த மாதிரி மிக அழகான விஷயங்கள் பக்தி தொண்டை பயிற்சி பண்ணும்போது ஒரு பக்தர், பக்தி தொண்டை பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு பக்தர் வந்து எப்படி ரஜோகுணம் தமோ குணத்திலிருந்து விடுபடுறது, எப்படி சாத்வீகமான குணத்தில் நிலை பெற்றிருப்பது, எப்படி வந்து இந்த ஜடையர்க்கின் முக்குணங்களை வென்று பகவானுக்கு சேவை செய்வது, இந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு சில பிரபுபாதர். முக்கியமா முதல்ல வந்து நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, நான் இந்த உடல் அல்ல ஆத்மாங்கிறதே வந்து நம்ம கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு வந்ததுனாலதான் தெரியுது. இப்ப பாருங்க, இங்க சத்சங்கத்துல நிறைய பேர் இருக்கும், நம்ம வந்து கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு வரல அப்படின்னாலும் கோயிலுக்கு போயிட்டு தான் இருப்போம். அது ஏதாவது கணபதி கோயிலுக்கோ முருகர் கோயிலுக்கோ இல்ல பெருமாள் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ போவோம். ஆனா நம்ம ஏன் போறோம்னு தெரியாது, என்ன பிரார்த்தனை பண்ணணும்னு தெரியாது, முதல்ல நம்ம யாருன்னே நமக்கு தெரியாது. நம்ம யாருன்னே தெரியாம ஏதோ கோயிலுக்கு போவோம், ஏதாவது பௌதிகமான பிரார்த்தனை செய்வோம். ஆனாலும் பாருங்க, இந்த 3 குணத்தை தான் உழண்டுட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த 3 குணத்துல உழண்டு அதுல கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்போ இந்த பக்தியை வந்து எப்படி சேவையாக செய்வது, பக்தி எப்படி சரியாக செய்வது, பக்தியினுடைய நோக்கம் என்ன, பக்தி தன்னுடைய மகிமை என்ன, அந்த பக்தியின் நோக்கம் என்ன, அந்த பக்தி எவ்வாறு சேவையாக செய்வது, எப்படி வந்து நம்ம இந்த 3 குணத்திலிருந்து விடுபட்டு சாத்விகமான குணத்தில் இருக்கு, இதை கற்றுக் கொடுப்பதற்காகவே வந்து பிரபுபாதர் இந்த பூமிக்கு வந்தார். அப்ப பிரபுபாதர் நமக்கு கிடைச்சது பூர்வாச்சாரோட அனுகிரகம். இப்போ வந்து இன்னைக்கு வந்து தெய்வ திரு பக்தி சித்தாந்த சாரஸ்வதி தாக்கூர் ஸ்ரீல பிரபுபாதருடைய தோன்றிய தினம். அப்ப இந்த மாதிரி ஆச்சாரியர்கள், அவங்க ஆச்சாரியர்கள் இந்த பூமியில வந்து நமக்கு கிருஷ்ண பக்தி எப்படி நம்ம பயிற்சி பண்ணணும், அதன் மூலமாக எவ்வாறு நம்ம 3 குணத்திலிருந்து விடுபடுவது, அந்த 3 குணத்திலிருந்து விடுபடுவது மூலமாக எப்படி நாம் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடைந்து பகவான் மேல ஒரு களங்கம் இல்லாத அன்பை ஏற்படுத்திக் கொள்வது, அந்த அன்பு மூலமா எப்படி நான் பகவான்கிட்ட திரும்ப போறது, இததான் ரொம்ப அழகா சொல்லிக் கொடுக்குறேன். அது சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்ல, நடைமுறையில வாழ்ந்து காமிக்கிறேன். அப்போ நம்முடைய சம்பிரதாயம் பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். இந்த பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஸ்ரீல பிரபுபாதர் நம்முடைய ஸ்தாபக ஆச்சாரியர். கௌடிய வைஷ்ணவ அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துடைய ஸ்தாபக ஆச்சாரி ஸ்ரீல பிரபுபாதர். பிரபுபாதருடைய ஆன்மீக குருவானவர் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சாரஸ்வதி தாக்கூர். பக்தி சாரஸ்வதி தாக்கூர் நம்முடைய பூர்வாச்சாரியில் ஒருவர். இந்த கௌடிய சம்பிரதாயத்துல பகவானே பக்தன் அவதாரம் செஞ்சார். கிருஷ்ண சைத்தன்யர், நித்யானந்த பலராமர், அத்வைதர், இவங்க 3 பேருமே பகவான் தான். ஒருத்தர் வந்து கிருஷ்ணர், இன்னொருத்தர் பலராமர், இன்னொருத்தர் மகாவிஷ்ணு. இன்னைக்கு அடுத்தடுத்து அவங்களுடைய கதைகள் தான் பார்த்துட்டு வரோம், அவங்களுடைய சரித்திரங்கள், அவங்க கற்றுக் கொடுத்த அழகான பாடம். இனி அடுத்தது கௌரவ பூர்ணிமா பண்டிகை வரப்போகுது. அப்ப பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த சம்பிரதாயம். பகவானே பக்தனா அவதரிச்சிருக்கார், பக்தனா அவதாரம் பண்ணியிருக்கார், பக்தனாவே வாழ்ந்து காமிச்சிருக்கார். இப்படி இந்த சம்பிரதாயம் பகவான் இருந்தே தொடங்குது. கௌடிய சம்பிரதாயமானது பகவானிடமிருந்தே தொடங்குகிறது. கிருஷ்ணா, பிரம்மா, நாரதர், வியாசர், மாத்வாச்சாரியர், லட்சுமிபதி மாத்வாச்சாரியர், அப்புறம் வந்து அக்ஷோபிய தீர்த்தா, ஜெய தீர்த்தா, இந்த மாதிரி அப்படியே இந்த பரம்பரையில லட்சுமிபதி தீர்த்தா, அதுக்கப்புறம் மாதவேந்திர பூரி, ஈஸ்வர பூரி, சைத்தன்ய மகாபிரபு, 6 கோஸ்வாமிகள், நரோத்தமதாஸ் தாக்கூர். நேற்று கூட நரோத்தமதாஸ் அவருடைய கதைகள் பேசிட்டு இருந்தோம், அவருடைய வாழ்க்கை சரித்திரம். இப்படி இந்த சம்பிரதாயத்துல ரொம்ப அழகான வைணவ ஆச்சாரியர்கள் வந்து இந்த பூமியில வந்துட்டே இருக்காங்க. பகவான் ஏற்பாட்டினால வைஷ்ணவ ஆச்சாரியர் இந்த பூமியில வந்துட்டே இருக்காங்க. அப்போ ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக, 250 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து பக்தி வினோத் தாக்கூர் இருந்தார். பக்தி வினோத் தாக்கூர் வந்து சைத்தன்ய மாப்பிளே சக்தியின் சொரூபம். நமோ பக்தி வினோதாய சச்சிதானந்த நாமினே கௌர சக்தி ஸ்வரூபாய ரூபானுக வராயதே. நமோ பக்தி வினோதாய சச்சிதானந்த நாமினே. அவர் வந்து ஆன்மீக உலகத்தை சார்ந்தவர். ஆன்மீக உலகத்துல நித்தியமா பகவானுக்கு சேவை பண்ணக்கூடியவர் பக்தி வினோத் தாக்கூர்.
அந்த பக்தி வினோத் தாக்குடைய தர்ம பத்னி அவங்க பதிவரதை அவங்க வந்து ஸ்ரீயுக்த பகவதி தேவி. பக்தி வினோத் தாக்கூருக்கும் ஸ்ரீயுக்த பகவதி தேவிக்கும் இந்த குழந்தை சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் குழந்தையா வந்தார். எந்த மாதிரி காலகட்டத்துல வந்தாரு, ஏன் குழந்தையா வந்தார், ஏன் பகவான் இவர் அனுப்பிச்சு வைக்கணும்? இந்த ஆச்சாரியர் எல்லாமே நம்முடைய நம்முடைய சம்பிரதாயத்திற்கு ஆச்சாரியர் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கும் சூழ்நிலைக்கும் காலத்துக்கும் தகுந்தாற் போல நேரத்துக்கும் தகுந்தாற் போல பகவான் இந்த பூமியில அனுப்பிச்சு வைக்கிறார். பக்தி வினோத் தாக்கூர் இந்த பூமியில வந்தபொழுது ஒரு 200 ஆண்டுக்கு முன்பாக கௌடிய சம்பிரதாயத்தை ஏமாற்றக்கூடிய போலி சம்பிரதாயம் தங்களை வந்து வெளி தோட்டத்துல வைஷ்ணவர் மாதிரி காமிச்சுக்குவாங்க. திலக்க போட்டிருப்பாங்க, துளசி மாலை போட்டிருப்பாங்க, வைணவர் மாதிரி ஆடை அணிஞ்சிருப்பாங்க. ஆனா தங்களை வந்து ரூபகோசாமி பின்பற்றுவோம்னு சொல்லிக்கோ. நாங்கெல்லாம் வந்து ரூபகோசாமி பின்பற்றக்கூடியவங்க, கோசாமிகளை பின்பற்றக்கூடியவங்க, நாங்க கௌடி வைஷ்ணவத்தை பின்பற்றக்கூடியவங்க, இப்படிலாம் தங்களை அடையாளப்படுத்திக்குவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ரூபகோசாமியுடைய உண்மையான போதனைக்கு எதிராக செயல்படுவாங்க. சைத்தன்ய மகாபுடைய ஃபாலோவர் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் சைத்தன்யரை பின்பற்றோம்னு சொல்லுவாங்க. ஆனா சைதன்ய மகாபுடைய போதனைக்கு எதிராக செயல்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு போலி 14 சம்பிரதாயம், 14 அப்பசம்பிரதாயம், அவுலா, பவுலா, சகிபகி, ஜாதி கோஷானி, கௌரங்க நகரி, சகஜியா, ஸ்மார்த்த பாமனா, இந்த மாதிரி ஒரு 14 அப்பசம்பிரதாயம். இந்த அப்பசம்பிரதாயம் என்ன, இது ஒண்ணுக்கு விளக்கம் இருக்கு. இந்த அப்பசம்பிரதாயம் என்ன, அவுலான என்ன, பவுலான என்ன, சகிபகினா என்ன, ஜாதி கோஷானினா என்ன, கௌரங்க நகரினா என்ன, சகஜியானா என்ன, இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு விளக்கம் இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்து இந்த 14 சம்பிரதாயமும் எப்படி உண்மையான சைத்தன்ய மகாபுடைய போதனையிலிருந்தும் ஸ்ரீல ரூபகோசாமி போதனையிலிருந்து விலகினாங்க அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு. அப்போ இவங்க காலகட்டத்துல ஒரு 200 ஆண்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி போலி சம்பிரதாயங்கள் தன்னை வைணவனாக அடையாளப்படுத்தி கொண்டு, ஆனா வெளித்தோற்றத்துல வைணவனாக அடையாளப்படுத்தி கொண்டு நிறைய பாவகாரியங்களை செய்வது, பெண்களோடு தகாத உறவு கொள்வது, நிறைய பாவகாரியங்களை செய்ததுனால மக்கள் மத்தியில கௌடிய வைஷ்ணவத்துக்கு மேல ஒரு அபிப்பிராயமே போயிடுச்சு. வைஷ்ணவர்களா இவங்கெல்லாம் ஏமாத்துக்காருங்க, இவங்கெல்லாம் வயிற்று பிழைப்புக்காக வந்து வெளியில நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உண்மையான சம்பிரதாயத்துக்கு களங்கம் ஏற்படுத்தி விட்டார். இந்த மாதிரி போலி ஆன்மீகவாதிகள் போலி சம்பிரதாயங்களால என்ன ஆயிடுச்சுன்னா உண்மையான சம்பிரதாயத்துக்கு ஒரு பெரும் அவதூறு ஏற்பட்டு விட்டது, அவமானம் ஏற்பட்டு விட்டது. அந்த சமயத்துலதான் வந்து பகவான் பக்தி வினோத் தாக்கூர் இந்த பூமிக்கு அமைச்சார். அதான் நமோ பக்தி வினோத்தாய சச்சிதானந்தன கௌர சக்தி சொரூபாய. கௌர சக்தி சைத்தன்ய மகாபிரபுவால் சக்தி அளிக்கப்பட்டவர். கௌர சக்தி சொரூபாய, சைத்தன்ய மகாபிரபுடைய சக்தியின் சொரூபம். ரூபானுக வராயதே, ரூபகோசாமியுடைய உண்மையான போதனை. ரூபகோசாமி நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு, ரூபகோசாமியை வந்து சைத்தன்ய மகாபிரபு என்ன செய்ய சொன்னார், சைத்தன்ய மகாபிரபு ரூபகோசாமிக்கு என்னென்ன உபதேசம் கொடுத்தாரு, அந்த ரூபகோசாமி நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காரு, நம்முடைய பூர்வாச்சாரியர் ரூபகோஸ்வாமி அவருடைய போதனைகளை உள்ளது உள்ளவாறே கற்பிப்பதற்காக இந்த பூமியில தோன்றியவர் பக்தி வினோத் தாக்கூர். பக்தி வினோத் தாக்கூர் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஒரு குடும்பஸ்தனா இருந்தாலும், ஒரு கிரகஸ்தனா இருந்தாலும், அவருக்கு 10 குழந்தைகள் இருந்தாலும் அவர் தன்னுடைய பணியை செவ்வனே செய்தார். அவர் வந்து கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தார், நீதிபதியா இருந்தார், ஜட்ஜா இருந்தார். அந்த அரசாங்க அலுவலையும் சரியா பண்ணுவார். கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்வார், புத்தகங்கள் எழுதுவார், பத்திரிகை நடத்தினார், சாஸ்திரத்துக்கு விளக்கம் கொடுத்தார், பிரச்சாரம் செய்யறார், கோயில் கட்டினார், குழந்தைகளை கவனிச்சுட்டார், எல்லா வேலையிலும் பர்ஃபெக்டா செஞ்சார். அதுதான் ஆச்சாரியர். எல்லோருக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும். அந்த சமயத்துல வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா வந்து பிரிட்டிஷ்காரங்க ஆண்டு வந்தாங்க. அந்த பிரிட்டிஷ்காரங்க கூட பக்தி வினோத் தாக்கூருடைய சங்கத்துல வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப அன்பானவர், எளிமையானவர், ஆன்மீகத்துல ரொம்ப உயர்ந்த பக்தர். அதனால இவருடைய சங்கம் வேண்டி பிரிட்டிஷ்காரங்களே ஏங்கினார், இந்த மாதிரி ஒரு நல்ல ஆத்மாவுடைய சங்கம் வேணும். அவர் வந்து கோர்ட்டுக்கு வர்றதுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு தனி ட்ராக்கே போட்டு கொடுத்தாங்க அவங்க வீட்டுல இருந்து. இன்னைக்கு நீங்க வந்து வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காள போனா கிருஷ்ண நகர்ல ஒரு தனி ட்ராக் இருக்கு, தனியா ஒரு ட்ரெயின் ட்ராக் போகும். பக்தி வினோத் தாக்கூர் வீட்டுல இருந்து கோர்ட்டுக்கு வர்றதுக்கு ஒரு தனி ட்ராக்கே போட்டு கொடுத்தாங்க கவர்மெண்ட். அப்படின்னா எந்த அளவுக்கு இவர் மேல ஒரு அன்பு மரியாதை வச்சிருந்திருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு தூய பக்தர். நிறைய குழந்தைகள் இருந்தாலும் அவருக்கு ஒரு மனதுல ஒரு பிரார்த்தனை, பகவானே, ஓ ஜெகநாதா, எனக்கு நிறைய குழந்தைகள்லாம் இருக்காங்க,
அதுல ஒன்றும் பஞ்சம் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு 8 10 குழந்தைகள் இருக்காங்க. ஆனாலும் எனக்கு இன்னொரு குழந்தை கூட வேணும். அந்த குழந்தை எதுக்குன்னா, முழுக்க முழுக்க இந்த கிருஷ்ண பக்திய, கிருஷ்ண பக்தி சித்தாந்தத்தை, இந்த தத்துவத்தை வந்து எல்லா கிராமங்களையும் நகரங்களையும் பிரச்சாரம் பண்ணும். சைத்தன்யம் அப்படி போதனைகளை வந்து பிரச்சாரம் செய்யறதுக்காகவே எனக்கு ஒரு குழந்தை, உங்களுடைய சக்தியினுடைய சொரூபமா, உங்க சக்தியினுடைய அம்சமா எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க அப்படின்னு பிரார்த்தனை செய்யறார். இந்த மாதிரி ஒரு தூய பக்தர் பிரார்த்தனை செய்யும் போது பகவான் செவிசாய்க்க மாட்டாரான்னு. அப்ப இவருடைய பிரார்த்தனையினால ரொம்ப அழகா அந்த குழந்தை விமல் பிரசாத், பக்தி சித்தாந்த சாரஸ்வதி தாக்கூர் பிற்காலத்துல வந்து ஒரு பெரும் ஆச்சாரியர் விமல் பிரசாத். பக்தி வினோத் தாக்கூரை வந்து ஜெகநாத் பூரியில 2 கைங்கரியம் பண்ணார். ஒன்று வந்து இந்த கோயிலை நிர்வாகம் செய்யக்கூடிய, கோயில் கணக்கு வழக்குகளை நிர்வாகம் செய்வது, அப்புறம் கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட், 2 செயலும் பண்ணிட்டு இருந்தார். நீங்க இன்னைக்கு ஜெகநாதபுரியில ரத வீதியில போனீங்கன்னா சைத்தன்ய பவன் ஒரு ஒரு சின்ன கௌடி மடம் இருக்கு. அதுதான் முன்ன வந்து பக்தி வினோத் தாக்கூருடைய வீடு. ஜெகநாதபுரியில பக்தி வினோத் தாக்கூர் தங்கியிருந்த பொழுது ஜெகநாத கோயில்ல இருந்து வெளியில ஒரு ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்தீங்கன்னா ரத வீதியில சைத்தன்ய பவன் ஒரு அழகான மாளிகை, அங்கதான் அவங்க வீடு இருந்தது. அதான் இன்னைக்கும் அந்த இடம் இன்னைக்கும் அப்படியே இருக்கு. அப்பதான் இந்த குழந்தை பிறந்திருந்தது. குழந்தை பிறந்த அன்னைக்கு வந்து அந்த டைம்ல ரத யாத்திரை நடக்குது, ரதோத்சவம். ரதோத்சவம் நடந்து வந்து என்ன ரதம் வந்து என்ன ஜெகநாதர் ரதம். ஜெகநாதர் வந்து ரதத்துல வராரு அப்படின்னு சொன்னா அவர் விருப்பப்படிதான் வர்றாரு. பகவானை யாரும் பிடிச்சு இழுக்க முடியாது, பகவானை யாரும் தூக்கிட்டு வர முடியாது. அவரா எழுந்து வரணும், அவரா ரதத்துல உட்காரணும், அவரா நகரணும். சில நேரம் ஜெகநாதர் ரதம் வந்து என்ன ஆயிடும், ஒரு இடத்துல வந்து நின்னுக்குவார், போக மாட்டார். என்னதான் மக்கள் வந்து வடம் பிடிச்சு இழுத்தாலும், பட்டத்து யானை கொண்டு வந்து நகர்த்தினாலும் ரதம் நகரவே நகராது. ஜெகநாதர் விரும்பினாதான் ரதம் போகும். அப்ப அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, பக்தி வினோத் தாக்கூரா வீடு முன்னாடி வந்து ரதம் நின்று போயிடுது. இவங்க எல்லாம் பிடிச்சு இழுக்கிறாங்க, எல்லாம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் ரதம் இழுக்கிறாங்க, ரதம் நகர மாட்டேங்குது. பூரி ராஜா கஜபதி ராஜா வந்து யானை கொண்டு வந்து ரதத்தை நகர்த்த பார்க்க, நகர மாட்டேங்குது. அப்ப பக்தி வினோத் தாக்கூர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தன் மனைவிட்ட சொல்றாரு, குழந்தைய எடுத்துன்னு வந்து, குழந்தைய தூக்கின்னு வந்து, குழந்தைய எடுத்துன்னு வந்து ஜெகநாதருடைய பாதத்துல வைக்கிறார். எப்ப அந்த குழந்தை ஜெகநாதருடைய தாமரை பாதத்தில் வைக்கப்பட்டதோ உடனே ஜெகநாதருடைய மாலை கலண்டு அந்த குழந்தையோட கழுத்துல விழுந்தது. அன்றைக்கே அவர் உறுதி செய்து விட்டார், இந்த குழந்தை பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை, எனக்கு பிறந்திருக்கிற குழந்தை வந்து பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவர் பிறக்கும் போதே இந்த பூநூல் இருக்கு இல்லையா, பூநூல் வந்து எப்படி நம்ம பிராமணாசில பூநூல் போட்டிருப்பாங்க, இவர் குழந்தைய பிறக்கும் போது தொப்புள் கொடிய அழகா பூநூல் மாதிரி கழுத்து சுத்தி இருக்கு. 32 அடையாளம். ஒரு மகாபாகவதர், ஒரு மகாபாகவதருடைய உடல்ல வந்து 32 அடையாளம் இருக்கு. கண்கள் எப்படி இருக்கும், காது, மூக்கு, கரங்கள், விரல்கள், இந்த மாதிரி உடல்ல ஒரு அங்கமும் அது நேர்த்தியா இருக்கும். இந்த மாதிரி குழந்தையோட உடல்ல 32 அடையாளம் சூரியனை போல பிரகாசிக்கிற அந்த குழந்தையை எடுத்து மார்போட தழுவிண்டார். ஓ, இது ஜெகநாதருடைய பிரசாதம், விமலாதேவியுடைய பிரசாதம். விமல் பிரசாத்னு பேர் வச்ச, விமல் பிரசாத்னு பேர் வச்சுட்டு அந்த குழந்தை மேல அவ்வளவு அன்பு. பாருங்க, ஒரு வைஷ்ணவ குடும்பத்துல ஒரு உயர்ந்த வைஷ்ணவருக்கு குழந்தையா பிறந்ததுனால இந்த குழந்தை சிறு வயதிலிருந்தே அதீத பக்தி கிருஷ்ணர் மேல. 5 வயது இருக்கும்போது இந்த குழந்தை பகவத்கீதையுடைய 700 ஸ்லோகத்தையும் தலைகீழ சொல்லுவார், ரிவர்ஸ்ல. நம்ம 7 ஸ்லோகம் சொன்னாலே பெரிய விஷயம். இவர் வந்து பகவத்கீதைய 700 ஸ்லோகத்தையும் ரிவர்ஸ்ல சொல்லுவார். 6 வயது இருக்கும்போது இவங்க அப்பா ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார், சஜ்ஜன தோஷினின்னு ஒரு பத்திரிகை, ஆன்மீக பத்திரிகை. அதுக்கு வந்து பிழை திருத்தம் செய்வார். இந்த பத்திரிகை வந்து பிரிண்ட் போறதுக்கு முன்னாடி, பத்திரிகை அச்சிடுவதற்கு முன்னாடி பிழை திருத்தம் செய்வாங்க. இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் கரெக்ட் பண்ணுவாங்க. அதுலதான் எழுத்து பிழை இருக்கா, வார்த்தை பிழை இருக்கா. இது எந்த வயசுல பண்ணார்? 6 வயசுல பண்ணார். நம்ம குழந்தைங்க 6 வயசுல செல்போனை வச்சு விளையாடிட்டு, இவர் 6 வயசுல அப்பா நடத்துற பத்திரிகைக்கு பிழை திருத்தம் செஞ்சு அனுப்புறாரு. 7 வயது இருக்கும்போது இவங்க அப்பா கல்கத்தால ஒரு வீடுக்காக பூமி பூஜை போட்டார். கல்கத்தால வீடு கட்டுறதுக்காக ஒரு பூமி பூஜை போட்டா, அந்த பூமியோட அஸ்திவாரம் தோண்டும் போது ஒரு கூர்ம விக்கிரகம், கூர்ம தேவர் பகவானுடைய கூர்ம அவதாரம், அந்த விக்கிரகத்தை தன் பையன்கிட்ட கொடுத்து வழிபாடு செய்ய சொல்றாரு. எத்தனை? 7 வயசுல. கூர்மாவன்னா, கூர்மா மீன்ஸ் ஸ்டெபிலிட்டி. கூர்மா என்ன பண்ணாரு, பகவான் கூர்ம அவதாரம் பண்ணி அந்த மந்தாரமலையே தன் முதுகுல தாங்கிக்கிட்ட. அப்போ கூர்ம பகவானை வழிபட்டா ஒருத்தருக்கு ஆன்மீகத்துல உறுதி ஏற்படும், நிலைத்த தன்மை.
ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அதனால தன் பையன்கிட்ட கொடுத்து நீ கூர்மா வழி வர்ஷி பண்ணு. இந்த மாதிரி சிறு வயதிலேயே அதீத ஞாபக சக்தி. ஸ்கூலுக்கு போவாரு, அந்த 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 ஸ்கூல்ல என்ன நடத்துறாங்களோ அது கேட்பாரு, அவ்வளவுதான். வீட்டுக்கு வந்து புக் எடுத்து படிச்சதே இல்லை. நம்ம குழந்தைகளும் வீட்டுக்கு வந்து புக் எடுத்து படிக்க மாட்டாங்க, நம்ம மிரட்டி தான் படிக்க வைக்கணும். ஆனா இவர் அப்படி இல்லை. இவர் எப்படின்னா, ஸ்கூல்ல போய் ஒரு தடவை டீச்சர் நடத்தின கேட்டாருன்னா எக்ஸாம்ல அப்படியே எழுதுவார். வெரி வெல் ஸ்காலர். சின்ன வயசுலயே சித்தாந்த சரஸ்வதியின் பட்டம், சிறு வயதிலேயே. இந்த மாதிரி இந்த குழந்தை பிராயத்திலிருந்து அதீத ஆற்றல். அதெல்லாம் வந்து பக்தி வினோத் தாக்கூர் பேரு ஆனந்தம். இந்த குழந்தை வந்து பகவத்கீதை படிப்பது, பாகவதம் கேட்கறது, சேவை பண்றது, நாம ஜபிக்கிறது, அப்படியெல்லாம் பயிற்சி கொடுத்து ஒரு சிறந்த பக்தனா உருவாக்குறார். அந்த காலகட்டத்துல தான் பெரும் சவால்லாம் இருந்தது. பக்தி சித்தாந்தர் வந்து இளம் வயது, அப்போ ஒரு 14-15 வயசு பையன் குழந்தை. அப்போ ஒரு பெரும் சவால். பிறப்பால் பிராமணனே பிராமணன் அப்படின்னு ஒரு கூட்டம். ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, பிறப்பால் பிராமணனே பிராமணன். அப்புறம் கோஸ்வாமியுடைய பரம்பரால வரவன் தான் கோஸ்வாமி, அதாவது இந்த கோஸ்வாமிக்கு மகனா வந்தது இந்த அப்படி செமினல் வழியா இந்த கோஸ்வாமியோட பையன், இந்த கோஸ்வாமிக்கு மகனா, இந்த மாதிரி பரம்பரை இல்லாம ரத்த சம்பந்தமாக பிறப்பால வந்தவங்க தான் கோஸ்வாமி வழி, இந்த மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் வந்து ஜாதி வேறுபாடு, அப்புறம் வந்து தவறான சித்தாந்தத்தை தவறாக புரிந்து கொள்வது, கடவுளுக்கு உருவம் இல்லை என்று கருதுவது, அவருடைய உருவம் பௌதி, இந்த மாதிரி நிறைய பல்வேறு விதமான குழப்பங்கள், பல்வேறு விதமான சர்ச்சைகள், இதெல்லாம் இருக்க சமயத்துலதான் இந்த குழந்தை பக்தி சித்தாந்தர் பெரும் பண்டிதனா இருக்கு. ஒரு நாள் மிட்னாப்பூர்ங்கிற இடம் பெங்கால்ல, அங்க வந்து ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தோட தலைப்பு என்னன்னா, பிறப்பால் பிராமணனே பிராமணன் அப்படிங்கிற தலைப்பு. யார் பிராமணன்? யார் பிராமணன்னா பிறப்பால் பிராமணனே பிராமணன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இது இல்ல, பிறப்பால் பிராமணன் கிடையாது, ஒருத்தர் குணத்தாலும் தொழிலாலும் பிராமணரா அறியப்படுறாரு சாஸ்திரம் சொல்லு. அப்போ வைணவர்கள் வைணவர்களை தாழ்த்தியும் பிராமணரை உயர்த்தியும் வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. என்ன வைஷ்ணவர் இவங்க, ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொன்னா இவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்களா, இவங்க உயர்ந்தவங்க ஆயிடுவாங்களா, இவங்க பிறப்பால சூதர்கள் தானே அப்படின்னு வைணவர்களை மட்டம் தட்டி கொண்டும், வைணவருடைய மகிமை அறியாம, அது மட்டும் இல்ல பிறப்பால் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு கர்வம் கொண்ட சில நபர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து அந்த சங்கத்துல மீட்டிங் எல்லாம் போட்டு பெரும் சர்ச்சை. அப்ப அந்த மீட்டிங்ல வந்து பேசணும். அப்ப வைணவர்கள் என்ன பண்ணாங்க, பக்தி வினோத் தாக்கூர்ட்ட வந்தாங்க. இந்த மாதிரி வந்து மிட்னாப்பூர்ல ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க, அந்த கூட்டத்துல வந்து பிராமணர் தான் உயர்ந்தவங்க, பிறப்பால் பிராமணரே உயர்ந்தவங்க பேசுறாங்க, வைஷ்ணவர் பக்கம் பேச யாருமே இல்லை, நீங்க ஆச்சாரி இருக்கீங்க, தயவுசெய்து நீங்க வாங்க, நீங்க வந்து வைணவர் தரப்புல பேசுங்க, நீங்க வைணவர் தரப்புல பேசினாதான் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இல்லாட்டி இவங்க வைணவர்களை தாழ்த்தி கொண்டே இருப்பாங்க, பகவானை பக்தனுக்கு எந்த ஒரு மதிப்பு மரியாதை இருக்காது, பக்தி தொண்டை தாழ்த்துவாங்க, பகவானை பிறப்பால் மட்டுமே ஒரு அடையாளத்தை வைத்துக் கொண்டு ஒரு பொய் கர்வத்துல வாழ்வாங்க. அதனால எல்லாம் வந்து ரெக்வஸ்ட் பண்றாங்க பக்தி வினோத் தாக்கூர்ட்ட, நீங்க வந்து எங்களுக்காக பேசணும், வைஷ்ணவத்துக்காக பேசணும். பக்தி வினோத் தாக்கூர் ஒப்புக்கொள்றாரு. ஆனா அவரால் போக முடியல, அன்னைக்கு ஒரு உடம்பு சரியில்லை அவருக்கு. அப்ப தன்னுடைய சிறுவன், தன் மகன் விமல் பிரசாத் கூப்பிட்டு, விமல் பிரசாத், இந்த மாதிரி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இந்த ஒரு மீட்டிங் ஒண்ணு இருக்கு, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது விமல் பிரசாத் என்ன பண்ணாரு, ஒரு எஸ்ஏ ஒண்ணு எழுதிட்டேன். இப்ப நம்ம இந்த பக்தி சாஸ்திரி ஸ்டூடெண்ட்களை எஸ்ஏ எழுத சொல்லுவாங்க இல்லையா, கட்டுரை, ஒரு கட்டுரை எழுதிட்டு வர, ரொம்ப பணிவா வந்து அப்பாட்ட அந்த கட்டுரையை கொடுத்துட்டு பக்கத்துல நிக்கிற. அந்த அவர் எழுதிய கட்டுரையை படிச்சு பாக்குற, ஒரு 3-4 பக்கத்துக்கு எழுதியிருக்கார் கட்டுரை. அந்த கட்டுரையில பிராமணத்துவம் என்பது என்ன, யார் பிராமணன், பிராமணனுக்கான தகுதி என்ன, பிராமணனுடைய குணம் என்ன, யார் வைஷ்ணவர், ஏன் வைஷ்ணவர் பிராமணர் காட்டிலும் உயர்ந்தவர், ஏன் ஒருத்தர் வைணவராக இருக்க வேண்டும், ரொம்ப அழகா எழுதிங்க. அந்த கட்டுரையை படிச்ச உடனே பக்தி வினோதாவோட கண்கள்ல கண்ணீர் வந்து, இது உண்மை, என்னுடைய பிரார்த்தனை வீண் போகல, இது உண்மை, இது உண்மைன்னு வந்து நிரூபிச்சிட்டாரு என்னுடைய பையன். என் பையன் வந்து நிரூபிச்சிட்டாரு. எவ்வளவு அழகா கட்டுரை, இந்த வயசுல, இந்த 14-15 வயசுல இவ்வளவு நாலேஜா இந்த குழந்தைக்கு இவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து பக்தி சித்தாந்தர் வந்து அவர் தந்தையாருடைய பாதம் தொட்டு வணங்கி அந்த கூட்டத்துக்கு போறார். சிறு வயதிலேயே பாருங்க, அப்பாவே குருவும் ஆச்சாரியனுமா இருக்கார். அப்பா அப்பா வந்து வைஷ்ணவரா மட்டும் இல்ல, அந்த குழந்தை குருவாவும் இருந்தார்.
அவருடைய ஆசீர்வாதத்தினால இவர் போய் அந்த சபையில பேசுறார். இவர் வந்து இந்த இளம் வாலிபன், சின்ன பையன், ஒரு 14-15 வயசு தான் இருக்கும். என்ன பேச போறாரு? எல்லாம் ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க வைஷ்ணவர்கள்லாம். அப்ப இவர் முதல்ல வந்து பேசும்போது முதல்ல பிராமணர்களா பேசினாங்க, இவர் கேட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இவரோட டேர்ம் வந்தது, இவருடைய நேரம் வந்து இவர் வந்து பேச ஆரம்பிச்சார். பிராமணர்கள் வந்து அப்படி புகழ்ற, சமுதாயத்துல ரொம்ப உயர்ந்தவங்க, மதிக்கத்தக்கவங்க, பகவானுக்கு பிரியமான பிராமணத்துவத்தை வந்து அவ்வளவு புகழ்ந்தார். பிராமணர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பையன் வந்து வைஷ்ணவத்தை பேச வந்தானா, பிராமணன் பேச வந்தானா, நம்மள எவ்வளவு புகழ்ந்து சொல்லிட்டு இருக்கானே, அவன் நம்மாளு போல இருக்கு, அவன் நம்மளோட சேர்ந்தவன் போல இருக்குன்னு இவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. முதல்ல ஒரு 1.5 மணி நேரம் அந்த சத் சங்கத்துல அவர் பிராமணத்துவத்தை பத்தி பேசினார். எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் பேச ஆரம்பிச்சாரு. வைஷ்ணவம் ஏன் பிராமணரை விட உயர்ந்தது, வைஷ்ணவர் எவ்வளவு உயர்ந்தவங்க. அப்பதான் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சுது இந்த குழந்தையோட இன்டெலிஜென்ட் என்ன, எப்படி சாஸ்திரத்துல பல்வேறு சாஸ்திரங்கள் வந்து கொண்டு வர. பிராமணரை காட்டிலும் ஏன் வைஷ்ணவர் உயர்ந்தவங்க, ஒரு வைணவனுக்குள்ளேயே பிராமண தகுதி எல்லாம் இருக்கு, பிராமண குலங்கள் வந்துடும், அதனால பிறப்பால் மட்டும் ஒருத்தர் பிராமணன் கிடையாதுங்கிறத ரொம்ப அழகா பேசி அந்த சபையில பெரும் ஆரவாரம். வைஷ்ணவர்லாம் தலைகால் குத்திட்டு குதிக்கிறாங்க, நமக்கு ஒரு ஆச்சாரியர் கிடைச்சிட்டாரு, ஆச்சாரியர் கிடைச்சிட்டாரு. அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்துல தவறான கருத்துக்களையும் பிறப்பால் அடையாளப்படுத்துவது, போலி சம்பிரதாயங்கள், போலியான நபர்கள், இவங்களால தோலுரித்து காட்டிய ஒரு ஒரு அப்படி ஒரு கம்பீரமான குரு வந்து சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். மாதிரி நிறைய லீலைகள். அவர் வந்து சிம்ம குருன்னு சொல்லுவாங்க, சிங்கம் போல. மாயாவாத கொள்கையை வந்து இவர் முன்னாடி நிக்கவே முடியாது. இவரை கண்டா மாயாவாதி அடுத்த தெருவா ஓடிடுவார். பக்தி சித்தாந்தர் இந்த தெரு வழியா வந்துட்டு இருக்காருன்னா ஒரு மாயாவாதி அடுத்த தெரு வழியா ஓடிடுவார். இவர் அவனை போய் கேட்பாரா, உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா நீ கிருஷ்ணருக்கு உருவம் இல்லைன்னு சொல்லு, ஏன் உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா பகவானுடைய உடல் பௌதிகமானதுன்னு சொல்லு. அதனால மாயாவாத தத்துவம் வந்து பக்தி சித்தாந்தம் நிக்க முடியாது. எந்த தத்துவமும், கடவுள் மறுப்பு கொள்கையாகட்டும், மாயாவாத கொள்கையாகட்டும், எந்த கொள்கை எடுத்து வந்தாலும் பக்தி சிந்தாந்தர் அதை உடச்சி சின்னாபின்னமாக்கிடுவேன். பேர்பட்ட ஒரு பெரும் ஆச்சாரி. அந்த காலத்திலேயே வந்து பொதுவா சாதுக்கள்னா ரொம்ப எளிமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்துல இவர் பல்வேறு விஷயங்களை கிருஷ்ணனுடைய சேவைக்காக பயன்படுத்திட்டார். அந்த காலத்திலே வந்து இந்த மாதிரி கோட் ஷூட் அணிவது, அப்புறம் கார்ல பிரயாணம் செய்யறது, அப்புறம் பெரிய பெரிய கூட்டங்கள்ல பெரிய பெரிய கனவான்கள் அந்த கூட்டங்கள்ல பேசுவது, அந்த மாதிரி அந்த அந்த பிரிட்டிஷ்காரங்களே வந்து இவர் இன்வைட் பண்ணி நிறைய விஷயங்களை கேட்பாங்க. இவருடைய ஆங்கிலம் இருக்கு இல்லையா, அது அதீத புலமை. இப்போ பிரபுபாதருடைய ஆங்கிலம், பிரபுபாவுடைய ஆங்கிலம், பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாத் ஆங்கிலம் பேசினா அது எல்லாருக்கும் சாதாரண பாமர மக்கள் கூட புரியுற மாதிரி. ஆனா பக்தி சித்தாந்தோட ஆங்கிலம் வந்து நமக்கு புரியணும்னா நம்ம வந்து அவ்வளவு ஈஸியா ஒரு தடவை படிச்சாலும் புரியாது, 10 முறை படிக்கணும். அந்த மாதிரி அந்த வேர்ட்ஸ், அவருடைய வார்த்தைகள் பிரிட்டிஷ்காரர்கள் பிரமிச்சு போனாங்க. இந்த மாதிரி ஆங்கில புலமை இருக்கா அவர்கிட்ட. அந்த மாதிரி ஆங்கிலத்துல பேசுவது, அந்த மேற்கத்திய பொருட்களை பயன்படுத்துவது, நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராக்கியம் வச்சது. நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் கிருஷ்ணருக்காக பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் தன்னுடைய தந்தையார் பக்தி வினோதாவுடைய காலத்துக்கு, அவருடைய மறைவுக்கு அப்புறம் இந்த சமுதாயம் வைஷ்ணவருடைய வழிகாட்டில் வேண்டி எல்லோ வைணவர்களும் சித்தாந்த சரஸ்வதியுடைய தாமரை பாதங்களை சரணடைஞ்சாங்க. இவர் வந்து என்ன பண்ணாரு, மாயாப்பூர்ல சைத்தன்மா அப்படி அவதார ஸ்தலம் பக்கத்துல யோகபீடம், அந்த அந்த இடத்துல வந்து இவர் ஒரு பாபாஜி வேஷம் மாதிரி, எப்படின்னா தனிமையில அமர்ந்து கொண்டு ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாமம் ஜபிக்கிற ஹரிதாஸ் தாக்கூர் மாதிரி 3 லட்சம் நாமம். ஒரு சின்ன குடிசையில தான் உட்காந்துருப்பார். மழை வந்து அந்த குடிச்சையும் கங்கையில் அடிச்சுன்னு போயிட்டு கொடையை பிடிச்சி அந்த கொடைக்கு அடியில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். இவருடைய பக்தியினால இவருடைய குருநாதர் சொல்வார், கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி, என்னுடைய பிரபுவுடைய சரீரத்துல ரூப கோசாமி தோன்றி விட்டார், சனாதன் தோன்றி விட்டார். அந்த அளவுக்கு வைராக்கியமான பக்தி. இவருடைய பக்தியினால அந்த பிருந்தாவனம், ராதா குண்டம், ஷாமகுண்டம், கோவர்தனம் எல்லாம் மாயாப்பூர்ல தோன்றியது. ஒரு தூய பக்தருடைய பக்தினால பிருந்தாவனமே மாயாப்பூர்ல தோன்றியது. பேர்பட்ட ஒரு அதீதமான ஆற்றல் படைத்த ஒரு ஆச்சாரி. மேற்கத்திய நாடுகளில் போய் பிரச்சாரம் செய்யணும் ரொம்ப ஆசைப்பட்டார், தன் சீடர்களையும் அமுச்சு வச்சார். அப்புறம் இந்த கௌடிய சம்பிரதாயம், ஒரு காலத்துல இந்த கௌடிய வைஷ்ணவம், இந்த கிருஷ்ண பக்தி, சைத்தன்ய மகாபிரபு முழு முதற் கடவுள்,
நித்யானந்தர் முழுமுதற் கடவுள். இவங்க வந்து இந்த பூமியில அவதரிச்சு கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றதுக்காக வந்தாங்க. கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கறதுக்காக வந்தாங்க. கிருஷ்ண பிரேமம் தான் உயர்ந்தது. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே. இந்த மகாமந்திரம் தான் யுக தர்மம். இது வந்து பெங்கால், மேற்கு வங்காளம், பிருந்தாவனம் இந்த மாதிரி இடங்கள்ல ஆன்மீகமான ஸ்தலங்கள்ல தான் இருந்தது. ஆனா பக்தி சித்தாந்தர் பாரதம் முழுதும் சுற்றுப்பயணம் செய்து 64 கௌடிய மடங்களை நிறுவனர். முதல்ல பாரதம் முழுதும் சுற்றுப்பயணம் செய்து 64 கௌடிய மடத்தை நிறுவனர். அன்றைக்கு அவர் விருப்பப்பட்டாரு, இந்த கிருஷ்ண பக்திங்கிறது வந்து சைத்தன்ய மாவுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யணும். அது பாரதம் முழுதும் பற்றாது, இந்தியா முழுதும் பற்றாது, உலகெல்லாம் போகணும். அதான் பக்தி சித்தாருடைய பிரணாமந்திரம் சொல்லும் போது, நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய போதிலே ஸ்ரீமதே பக்தி சித்தாந்த சாரஸ்வதி நாமினே ரிஷபானோ தேவி தைத்தாய கிருபாப்தியே கிருஷ்ண சம்பந்த விஜயான தாயினே பிரபவே நமக மாதிரோஜல பிரேமாச்சி ஸ்ரீரூபானுக பக்திதா ஸ்ரீ கௌர கருணாசித்தி விக்கிரகாய நமஸ்தே கௌரவாணி நமஸ்தே கௌரவாணி ஸ்ரீரூப கௌரவாணி பிரச்சாரிணி நமஸ்தே கௌரவாணி ஓகே நமஸ்தே கௌரவாணி நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஷ்டாய போதிலே ஸ்ரீமதே பக்தி சித்தாந்த சாரஸ்வதி நாமினே ரிஷபானு தேவி தைத்தாய கிருபாப்தியே கிருஷ்ண சம்பந்த விஜயான தாயினே பிரபவே நமக மாதிரியோஜல பிரேமா ஸ்ரீரூபானுக பக்திதா ஸ்ரீ கௌர கருணாசக்தி விக்கிரகாய நமஸ்தே நமஸ்தே கௌரவாணி ஸ்ரீமூர்த்தியே தீனதாரிணி. கௌரவாணி சைத்தன்யம் அப்படி போதனைகளை வந்து உலகெங்கும் கொண்டு செல்லணும்னு ஆசைப்பட்டார். அவருடைய இந்த விஷன் பக்தி சித்தாந்தர் வந்து இந்த சைத்தன்யமான போதனைகளை உலகெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டார். அதை வந்து பிரபுபாத் நிறைவேற்றினார். முதல் சந்திப்பிலேயே அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதரை சந்திச்ச முதல் சந்திப்பிலேயே சித்தாந்தர் சொன்னார், நீங்க ஏன் கிருஷ்ண பக்தி மேற்கத்திய நாட்டுல போய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. ஸோ பிரச்சாரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். பத்திரிகைகள் நடத்துவது, பிரச்சாரம் செய்வது, இந்த மாதிரி கோயில்கள் கட்டுவது, மடங்களை நிறுவுவது. ஸோ எப்படி பக்தி சித்தாந்த சரஸ்வதி அவருடைய அருளால, அவருடைய ஆசியினால ஸ்ரீல பிரபுபாதர் உலகெங்கும் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணார். இன்னைக்கு வந்து சைதன்யமா அப்படி போதனைகள் எல்லாருக்கும் தெரியுதுன்னா அது முழுக்க முழுக்க பக்தி சித்தாந்தருடைய ஆசீர்வாதம், பிரபுபாவுடைய கருணை. இன்னைக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். நம்ம கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்றதுக்கு. பக்தினா என்ன, பக்தி தொண்டை எப்படி பயிற்சி பண்ணணும், பகவான் மேல எப்படி அன்பு வளர்த்துக்கணும், சாஸ்திரத்துக்கு உட்பட்ட பக்தி என்ன, இதெல்லாம் சொல்லி கொடுத்த ஒரு உன்னதமான ஆச்சாரிய சம்பிரதாயம் இது நம்முடைய பிரம்ம மாத்து கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயம். அதில் இன்னைக்கு நம்ம வந்து பக்தி சித்தாந்த சரிஷ்டாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். நமக்கு நாமத்துல ருச்சி வரணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், சைத்தன்ய மாபுர போதனையை பிரச்சாரம் செய்யணும், அதுக்கான சக்தியும் புத்தியும் அவர் தரணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.